பாஜக பெண் நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. பிடிஆருடைய கார் மீது செருப்பு வீசிய பாஜக பெண் வெட்டி கொலை அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி போடுறாங்க. அந்த பெண் யார், எதற்காக கொலை செய்யப்பட்ட, அதுவும் ஒரு பெண் கொடூரமாக வெட்டி கொல்லப்படுற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கே சார். இப்போ வெட்டி கொல்லப்பட்டிருக்காளே இவள மிக கொடூரமான ஆள். இவளோட பேச்சே வேற மாதிரி இருக்கு. எவனை ஆட்டையை போடலாம், எதை ஆட்டையை போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவளாக தான் இருந்திருக்காங்க இந்த லேடி. அமைச்சர் பிடிஆர் வண்டி வேறு ஏதாவது அமைச்சர் மாரி வீசியிருந்தா கூட பரவாயில்ல. பிடிஆர் எப்படி ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ நேர்மையான மனிதன், அமைதியான மனிதன். இந்த ரவுடிசமாக அடியாளை வச்சுட்டு அரசியலுக்கு வராத ஒரு மனிதன் மேலே போய் செருப்பு வீசியிருக்காங்கன்னா அப்போ இவளோட புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷார்ட் பீரியடில் நேம் ஆகிறது. இப்போ செருப்பு வீசினோன்னே யாருன்னு போய் இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்க இல்லை. ஸோ இந்த மாதிரியான கேடு கெட்ட ஜென்மங்கள் இது பூரா. பாப்புலாரிட்டியில் இருந்தால் செத்து போயிட்டே, பாப்புலாரிட்டியாக செத்து, பாப்புலராக பலபரப்பாக செத்து போயிட்டே இருக்கீங்க. நீ மிக வேகமாக தவறான வழியில் முன்னேறி பதவி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே முடிவு இது தான் இருக்குது. டக்குன்னு போனால் வந்துட்டு 40 வயசு கூட ஆகலையே உனக்கு, போய் சேர்ந்துட்டே தலையை தனியாக வெட்டிட்டாங்களே, கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கீங்க. 2வது புருஷனுடைய மகன்கள் தான் இந்த லேடியை வெட்டி கொண்டாங்க. மகன்கள்னா அவங்களுக்கு ஒரு முதல் கல்யாணம், அவங்க ஒரு முதல் பொண்டாட்டி. அந்த மனைவியோட 2 மகன்கள், இது இளம்பன் அந்த மனைவியை விட. அதனால் இவர் இதை டேக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த பசங்க பார்த்தாங்க, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களை குழந்தைகளை பெற்று வளர்த்து விட்டுட்டு திடீர்னு ஒருத்தி வந்தான், அவன் பின்னாடி போய் சொத்தையை அவனுக்கு எழுதி வைக்கிறேன்னா ஆத்திரத்தில் உன்னால் தானே எங்கள் அப்பா கெட்டு போனான். எவ்வளோ ஆத்திரம் இருந்தால் கழுத்தை வெட்டி கொண்டிருப்பாங்க, கொடூரமான முறையில் கொண்டிருப்பாங்க. மானங்கட்ட பாலிமர் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏதோ லிங்க் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் எப்படி இவங்க ஜேர்னலிஸ்ட் நடத்துகிறான், எப்படி சேனல் நடத்துகிறாங்கன்னே தெரியல. சரியா, எதிரை கொண்டு எதுலேயோ பொறுக்கிறது. எவன் வீட்டில் நல்லா ஏதாவது நம்ம அசிங்கமாக பேசுகிறோன்னு ரொம்ப கேவலமாக இருக்குது. அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய கொலைகள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. அதே போன்று சமூகத்தில் பல கொலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறையும் கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் பல்வேறு அந்த கொலையில் எந்தெந்த வகையில் பிரிக்க முடியாத முன்விரோத கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது சார். இன்றைக்கி தமிழகத்தில் உழுக்குன ஒரு செய்தியாக மாதிரி இருக்குது. பாஜக பெண் நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ ஆண்களுக்குள்ள அந்த விரோதம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெண் நிர்வாகி எதனால் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க பொழுது பிடிஆருடைய கார் மீது செருப்பு வீசிய பாஜக பெண் வெட்டி கொலை அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி போடுறாங்க. இப்போ பிடிஆரோட கனெக்ட் பண்ணி போடுறாங்க. அந்த நிகழ்வின் பொழுது காரில் செருப்பு வீசினாங்க அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணி போடுறாங்க இல்லையா. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன நடந்தது? அந்த பெண் யார், எதற்காக கொலை செய்யப்பட்ட, அதுவும் ஒரு பெண் கொடூரமாக வெட்டி கொல்லப்படுற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கே சார். அதாவது நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. அது பிடிஆர் போனார், செருப்பு வீசினாங்க. இந்த மானங்கட்ட பாலிமர் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏதோ லிங்க் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் எப்படி இவங்க ஜேர்னலிஸ்ட் நடத்துகிறான், எப்படி சேனல் நடத்துகிறாங்கன்னே தெரியல. சரியா, அதாவது என்னென்னா எதிரை கொண்டு எதுலேயோ பொறுக்கிறது. எவன் வீட்டில் நல்லா ஏதாவது நம்ம அசிங்கமாக பேசுகிறோன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேடு கெட்ட ஜென்மங்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த கொலையை முதல்ல இந்த கொலையாக மட்டும் பார்க்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியில் என்ன தமிழ்நாட்டில் சலித்து வடிகட்டின முட்டாள்கள், வடிகட்டின கொடூரமான கிரிமினல்ஸ் இவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பாலும் இருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 60% மேலே இவங்க தான் இருக்காங்க. அதில் பெரும்பகுதி முட்டாள்கள் இருக்காங்க. 100%ல் ஒரு 60% அவங்க கோமாளிகள் தான் இருக்கான். அவங்க இருக்காங்க. இந்த கூட்டம் இருக்குது. இவர்கள் எப்படி இந்த அண்ணாமலை ஆர்கனைஸ் பண்ணுறாப்புல அப்படின்னா, இப்போ திமுகன்றது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதிமுகன்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ இந்த கட்சிகளை சமாளிக்கணும் அப்படின்னா துணிஞ்சு அவர்கள்ட்ட சண்டை போடணும். ஆளுங்கட்சியாக இருக்க ஒரு கட்சி சங்கன்னா சிறைக்கு போகிறதுக்கு தயங்காதவனாக இருக்கணும். புதுசாக நீங்கள் கட்சியில் ஒருத்தனை சேர்த்திங்கன்னா அவன் எதுக்கு பஞ்சாயத்து, பிஜேபின்னு போகிறான், திமுககாரன் மிரட்டுறான், தலைவா நாங்கள் சும்மா போராட்டம் பண்ணுறோம் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டான்னா கட்சி வளராது. அப்போ அவனை மிரட்டணும் அப்படின்னா அந்த 2 பேர் தான் மிரட்ட முடியும். ஒன்று திமுககாரனாக இருக்கணும், இல்லை பவர்ஃபுல்லான அதிமுககாரன், இல்லை நீண்ட நாளாக கட்சியில் இருக்காது விடுதலை சிறுத்தை, இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, இப்போ பாமக, இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் செல்வாக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க மாட்டாங்க. சரியா, அப்போ புதுசாக களம் காணக்கூடிய கட்சியில் இவங்க பூராமே ஒரே கூட்டணியில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் திமுக ஒரு பக்கம் இருக்குது, அது பக்கம் அதிமுக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதிமுகவில் பெருசாக ரவுடிகள் இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னென்னா அங்கே களத்தில் போய் நிற்கணும் அப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கணும். அப்போ யார் அதில் தயாராக இருப்பான்னா, ஒன்று ரவுடிஸ்,
ஏற்கனவே பல முறை சிறைக்கு போன்றவன், தாலி இருக்கிற திருடன், முல்லை மாதிரி முடிச்சவைக்கு, இவங்க சிறைக்கு போக தயங்க மாட்டான். சிறைக்கு போகிறவனுக்கு நீங்கள் பதவியும் கொடுத்துட்டிங்கன்னா யார் கொடுப்பா? எவனும் கட்சியிலே சேர்க்க மாட்டான். அப்படி ஆளை பூரா பொறுக்கி கட்சியில் சேர்த்துட்டாங்க. சிறையில் இருக்கவங்களை ஜாமீனில் எடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஜாமீனில் மட்டும்தான் அவங்க எடுக்கல. நீ ஏன் ஜாமீனில் வந்தேன்னா அண்ணன்ட்ட சொல்லி போஸ்டிங் வாங்கி தரோன்னு. இந்த மாதிரி அதில் ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ வெட்டி கொல்லப்பட்டிருக்காளே இவ்வளோ மிக கொடூரமான ஆள். நீங்கள் அந்த ஏரியாவில் போய் இன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிருபர்கிட்ட பேசும்போது என்னென்னா, இவளோட பேச்சே வேறு மாதிரி இருக்குமா, இவரோட அப்ரோச்சே எப்படின்னா, எவனை ஆட்டையை போடலாம், எதை ஆட்டையை போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவளாக தான் இருந்திருக்கா இந்த லேடி. அதுபோக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவளுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப கேடு கெட்டதாக இருக்குது. புரியுதா? நீங்கள் இறந்து செத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு இல்லை, ஒரு கிரிமினலை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா, எல்லாமே குறுக்கு வழி. நீங்கள் எந்த கட்சியிலையும் திமுகலையும் அதிமுகலையும் இந்த மாதிரி கிரிமினலில் சேர்க்க மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியில் விட மாட்டாங்க. பாமகலாம் வந்து அவர்கள் ஜாதி அதுன்றது வேறு தாண்டி இவன் கிரிமினல்னு தெரிஞ்சு கட்சியில் சேர்க்க மாட்டேன். இவன் ஏற்கனவே பிட்பாக்கெட் கேஸ் 2 டைம் உள்ளே போயிருக்கான், இது செயின் அறுத்த கேஸில், ஏற்கனவே ஒரு கொலை கேஸில் உள்ளே போயிருக்கான்னா கட்சியில் அப்படி இருக்கவனை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவன் அப்படி மாறிடுவான், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி எந்த பெரிய கட்சிகளிலும் தெரிஞ்சு சேர்க்கவே மாட்டாங்க. தெரிஞ்சு ஒரு கட்சியில் நான் கிரிமினல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில் சேர்க்குறாங்கன்னா அது பிஜேபி தான். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு கட்சியில் என்கேஜ் ஆகிட்டான். மீதி இருக்கிறது கழுசடைகளும் சில்லறைகளும் தான் இருக்குது. ஸோ இதுகளை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் நிறையா, நம்ம எல்லாரையும் சொல்ல, பிஜேபியில் உள்ள எல்லாமே அந்த மாதிரி நம்ம சொல்லலை, அதிகப்படியாக இருக்காங்க. எவர்கள் தான் வேறு கட்சியில் சேர்த்துக்க முடியாமல் சேர்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறான்னா, இவனே இப்போ சில பேர்லாம் என்னென்னா, அவன் வீட்டில் இருக்கிறதே திருடிடுவாங்க பசங்கள்லாம். அவங்க அப்பாட்ட இருந்து ஆட்டையை போட்டு அவங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கடைசியில் விசாரித்து பார்த்தா மகனே செலவு காசு இல்லைன்னு எடுத்திருப்பான். இந்த மாதிரி வந்து கிரிமினல்கள் கட்சியில் சேர்த்தோட விளைவு பல சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிடுவான், பதவி வேணுன்றதுக்காக. இப்போ இந்த ஆதீனம் எவனோ மோதினோடனே முஸ்லீம் பாகிஸ்தான்காரன் மோதிட்டான்னா எதுக்குன்னா, இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அடுத்த கட்டமாக, அதாவது எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும், கார் இருக்குது, சங்கர இது இருக்குது, கோயில் இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் இருந்தும் இவர்கள் இப்படி செய்கிறாங்கன்னா இவர்களை விட மோசமான கிரிமினல்கள் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். எல்லா வசதியும் இருக்க ஒருத்தன் ஏன்னா மேலும் பேருக்காகவும் புகழுக்காகவும் கேவலமான செயல்களை செய்கிறான் என்றால் அவன் வந்து மிக கேவலமானவனாக தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லேடி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான். அதாவது இவர்களுக்கு இப்போ ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக என்னென்னா, ஷார்ட் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஜனாதிபதி ஆயிடணும், குறுகிய வழியில் டக்குன்னு செட்டில் ஆயிடணும், டக்குன்னு சம்பாதிச்சிடணும், டக்குன்னு கார் வாங்கிடணும், டக்குன்னு பதவி வாங்கிடணும், இப்படின்ற எண்ணம் உள்ளவங்க தான் நிறையா பாஜகவில் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து ஒருத்தனை இது பண்ணுறான், அவன் வந்து பாரில் வச்சு அவனை கொண்டுடுறாங்க. முதல் கணவனை இந்த இப்போ செத்து போனால அவனுடைய முதல் கணவன் ஒருத்தன் இருக்கான், அவனை பாரில் வச்சு வெட்டி கொண்டுடுக்க அப்புறம் தான் இப்போ 2வதாக இவன் கூட சேர்ந்துருக்கான் இப்போ இருக்க புருஷனோட. ஸோ அந்த கொலையே வந்து யார் இவர் தூண்டுதலில் நடந்துச்சா அப்படின்னு மீண்டும் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ இவங்க 2வது கல்யாணம்னா இவங்களுக்குள்ள ஒரு கள்ளக்காதல் இருந்திருக்கு, ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். இதில் வந்து அவனை கழட்டி விட்டாங்க. அவனை கழட்டி விட்டானா அவன் செத்துட்டான், கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்போ யார் இந்த கொலையை பண்ணது அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இருக்குது. இவன் எப்படி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செத்தவை வந்து எப்படி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பிடிஆர் வண்டி வேறு ஏதாவது அமைச்சர் மீறி வீசியிருந்தால் கூட பரவாயில்ல, பிடிஆர் எப்படி ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ நேர்மையான மனிதன், அமைதியான மனிதன், இந்த ரவுடிசமாக அடியாளை வச்சுட்டு அரசியலுக்கு வராத ஒரு மனிதன் மேலே போய் செருப்பு வீசியிருக்காங்கன்னா அப்போ இவளோட புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷார்ட் பீரியடில் நேம் ஆகிறது. இப்போ செருப்பு வீசினோன்னே யாருன்னு போய் இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்க இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான கேடு கெட்ட ஜென்மங்கள் இது பூரா பாப்புலாரிட்டிக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ செஞ்சு பாப்புலாரிட்டியில் இருந்தால் செத்து போயிட்டே, பாப்புலாரிட்டியாக பாப்புலராக பரபரப்பாக செத்து போயிட்டே. நீ உன் பாப்புலாரிட்டி என்னாச்சு? நீ மிக வேகமாக தவறான வழியில் முன்னேறி பதவி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே முடிவு இது தான் இருக்கும். டக்குன்னு போனால் வந்துட்டேன், 40 வயசு கூட ஆகலையே உனக்கு, போய் சேர்ந்துட்டியே, தலையை தனியாக வெட்டிட்டாங்களே, கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிய நீ தான் பிடிஆர் வண்டியில் செருப்பை வீசின. அதோட விளைவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? விளைவு இவங்க எப்படின்னா பிடிஆர் கார் மேலே இருந்தேன்னா திமுக காரனை கொடுத்து விட்றாங்க.
இப்போ அப்படி தான் சார். இப்போ நீங்கள் பூராமே சில்லற பயலுங்க. ஏன்னா அவங்க காசை வாங்கிட்டு மீடியாலேயும் சரி இதுலேயும் சரி. ஏன்னா இப்போ அவன் டிவி சேனல் ஓனர் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நடக்குது, ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க ஒரு 10 பொம்பளை வச்சு, ஓனர் வீட்டு அருகேன்னு போடுவியா நீ? இந்த சேனலோட ஓனர் வீட்டு அருகே 10 பெண்கள் கைது விபச்சாரம் செய்த வழக்குன்னு போடுவியா? இப்போ அந்த 2 வீட்டுக்கும் நடுவில் காம்பவுண்ட் சொல்லலைன்னா அந்த வீட்டில்னு போட்டால் போடுவியா நீ? ஒரே தெருவில் அப்படின்னு போடுவியா நீ? அப்போ காசை வாங்கினீங்கன்னா நீ எதை வேணாலும் செய்தியாக போடுவேன், எதை வேணாலும் பிரேக்கிங்காக போடுவேன். அப்போ அப்படி தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி கேடு கெட்ட கேவலமானது எல்லா தொழிலையும் இருக்குது. நம்ம பத்திரிகை தொழிலையும் சரி, டிவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, மலிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் தலையை வெட்டி கொல்லப்பட்டிருக்கா கொடுக்குற உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஏன்டா நீங்கள் பூராமே திருட்டு கும்பல். அவள் புருஷனை கொல்லப்பட்ட அவன் எது சாதாரண ஒருத்தனை கொல்லுவாங்களாங்க? சாதாரணமாக எத்தனை பேர் டாஸ்மாகில் குடிச்சிக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் போய் வெட்டி கொண்டுருவாங்களே பாரில். அப்போ அவன் என்ன கிரிமினல் வேலை பார்த்தானோ தெரில, கட்சியை வச்சு பாஜக வச்சுக்கிட்டு அவன் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்னு தெரில, போட்டாங்க. மதுரையிலலாம் எப்படி தெரியுமா? எவனுக்கு இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லீகலான ஒரு வழியில் போனீங்க அப்படின்னா உங்களை போட்டுருவாங்க. சாதாரண சின்ன பையங்களாக இருப்பாங்க, எந்த விளைவை பற்றி எதிர்பார்க்க மாட்டாங்க. இவனை போடுறான்னா போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மதுரையோட இது. இப்போ இவனை இது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நியாய தர்மப்படி இவன் ஏதோ பண்ணியிருக்கான், அதை அவனுக்கு போட்டாங்க. அவனை இல்லை இவங்க ஆளை வச்சு இது பண்ணாங்களான்னு அது காவல்துறை விசாரிக்க வேண்டியது. அப்புறம் அவன் செத்த உடனே இவன் இன்னொருத்தியோட லிங்க் ஆகி கல்யாணம் பண்ணி ஊரை விட்டே வந்துடுறாங்க. இங்கே தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பார்க்க வேண்டும். அப்போ என்ன ஆகுது? இப்போ இதெல்லாம் போலீஸ் விசாரிக்கணும். புரியுதா அவனுக்கு? ஸோ அங்கேருந்து இன்னொரு ஒரு காசு உள்ள ஒருத்தரை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறான். வந்த உடனே அவரும் பாஜக பொறுப்பில் இருக்கார் போல இருக்கே. அப்புறம் திருடைங்க. இப்போ அதாவது ராகுல் சொன்ன மாதிரி தான் மோடி என்கிற பெயர் வைத்திருப்பவர்களாம் திருடர்கள் கிடையாது. ஆனால் திருடர்கள் பேர் பின்னாடி பூரா மோடின்னு இருக்குது. அப்படி நாடாளுமன்ற அது மாதிரி பாஜகவில் உள்ளவர்கள் பூரா திருடர்கள் தவறானவர்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் திருடர்கள் தவறானவர்கள் கேடுகெட்டவர்கள் கேவலமானவர்கள்லாம் பின்னாடி பாஜகன்ற ஒரு கட்சியில் இருக்காங்கன்னு வருது, நம்ம சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது இதை இதாக இது பண்ணி இதை ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. எப்படி டைவர்ட் பண்ணுறேன்? அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு செத்துட்டு காசுக்காக இப்போ அதான் எதுக்காக கொள்ளணும்? அப்புறம் என்ன பிச்சைக்காரனையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு 2வது புருஷன். பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. புருஷன் செத்துட்டார். ரொம்ப நாளாக கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாருனால இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் வந்துச்சு அந்த அம்மா அவர் பெரிய பணக்காரனை கட்டி தானே வந்தது. இப்போ அந்த 2வது புருஷனுடைய மகன்கள் தான் இந்த லேடியை வெட்டி கொண்டாங்கன்ற. மகன்கள்னா அவங்களுக்கு ஒரு முதல் கல்யாணம், அவங்க ஒரு முதல் பொண்டாட்டி இருக்கு. அந்த மனைவியோட 2 மகன்கள், இது இளம்பன் அந்த மனைவியை விட. அதனால் இவர் இதை டேக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த பசங்க பார்த்தாங்க, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களை குழந்தைகளை பெற்று வளர்த்து விட்டுட்டு திடீர்னு ஒருத்தி வந்தான், அவன் பின்னாடி போய் சொத்தையும் அவனுக்கு எழுதி வைக்கிறேன்னா ஆத்திரத்தில் உன்னால் தானே எங்கள் அப்பா கெட்டு போனான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆத்திரம் வந்தால் கழுத்தை வெட்டி கொண்டிருப்பாங்க பாருங்க. கொடூரமான முறையில் கொண்டுருக்காங்க. இவருடைய லைஃபே கொடூரமாக ஆரம்பிக்குது. குறுகிய காலத்தில் பேராயிரணும் புகழ் வந்துடணும்னு சொல்லி அமைச்சர் கார்லேயே செருப்பை வீசுகிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறாரு. வீசி குறுகிய காலத்தில் சரசரன்னு பேராகி குறுகிய காலத்தில் சரமாரி வெட்டி கழுத்தை தனியாக வெட்டி கொண்டு விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது அவங்க குடும்பத்தில் நடந்த தகராறு, சொத்து பிரச்சனையின் காரணமாக நடந்த ஒரு கொலை. ஆமாம். ஆப்வியஸ்லி நைட்டு இரவு நேரத்தில் அங்கே போயிருக்காங்க. இரவு நேரத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு செயலை அரங்கேற்று இருக்காங்க. அங்கே சிசிடிவி இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்குறது நியாயம் இருக்குது. ஆனால் இதுக்கு சிசிடிவி இருக்கா இல்லையானா மதுரைக்காரங்க எப்போவுமே செஞ்சாங்கன்னா சரண்டர் ஆயிடுவாங்க. நீங்கள் எந்த ஊரில் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூராமே பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா தேடுவாங்க, குற்றவாளியை தேடுறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் மதுரையில் மதுரை திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பெரிய ரவுடியை கொண்டாலும் எதிர் குரூப் போய் சரண்டர் ஆகிடுவாங்க. போலீஸை சரண்டர் ஆகி வேறு ஊரில் போய் சரண்டர் ஆகிடுவாங்க. மதுரையில் கொலை பண்ணிட்டு மேலூரில் போய் சரண்டர் ஆவாங்க, இல்லை தேனியில் சரண்டர் ஆவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து முன்னாடி தொட்ட வழக்கம். சரண்டர் ஆகிட்டான்னா அப்புறம் இவன் அவனுக்கு டார்கெட் போடுவான். அவன்கிட்டருந்து தப்பிக்கிறது தான் இவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த படத்தோட கதை மாதிரி போகும். அப்போ ஒரு நாள் இவனை பதிலுக்கு போட்டாங்கன்னா திருப்பி அவன் தப்பிச்சு விடுவான், அவனை தேடுவாங்க. இப்படி மாறி மாறி பலிக்கு பலின்றது மதுரை, கமுதி, தேனி, அதுக்கப்புறம் அங்கே ராம்நாடு, இந்த மாவட்டங்கள் எல்லாமே, திருநெல்வேலி பார்த்திங்கன்னா இது பூராமே ஒரு பலிக்கு பலின்னு போயிட்டே இருக்கும். அது முன்னாடி கூட 2 ஸ்டோரி பேசியிருந்தேன் முன்பே. அந்த கமுதி அந்த மாதிரி பலிக்கு பலி தான் அந்த ஏரியாவில் இருக்கும். இங்கே சென்னை மித்த ஊர் மாதிரி ஓடி ஒழிகிறதோ போலீஸ் தேடி பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறதுலாம் இருக்காது. அவங்களே சரண்டர் ஆயிடுவாங்க
நாங்கள் தாங்க பண்ணோம், இதுக்கு தான் பண்ணோம், சரண்டர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும், அப்புறம் அப்படி இப்படி அப்புறம் கோர்ட்டில் போய் இல்லை போலீஸ் மிரட்டி, அது அடுத்த விஷயம். ஆனால் உடனே சரண்டர் ஆகிடுவாங்க. போலீஸை தேட விட மாட்டாங்க, போலீஸ்க்கு வேலை வைக்க மாட்டாங்க. மதுரையில் ஒரு காலத்துலலாம் 98 வரைக்கும் கொலை நடந்துச்சுன்னா, மேலூர் கோர்ட்டில் ஆளப்படி அப்படின்னாங்க. அங்கே வந்து ஆஜராவாங்க. அருப்புக்கோட்டை கோர்ட்டு, மேலூர் கோர்ட்டு, தேனி கோர்ட்டு. தேனியில் கொலை பண்ணாங்கன்னா மதுரை கோர்ட்டில் சரண்டர் ஆவாங்க, மதுரை ஜெயிலில் அடைக்கப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்போ அது மாதிரி இப்போ ஒரு குடும்ப விவகாரத்தில் சொத்து பிரச்சனையில் கொலை செய்யப்பட்ட கொலையாக தான் இப்போ சரணடைஞ்சிருக்காங்க. சரி சார், இப்போ இந்த நிகழ்வை பாஜகவிலிருந்து அமைச்சர் மீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சேர்த்து போடுறாங்கல்ல. இல்லை, அவங்க இப்போ கேடு கேட்டவங்க தானே, அப்புறம் எப்படி போடுவாங்க? அவங்க கட்சி ஆரம்பித்ததே அதுக்கு தானே, வளரணும், ஏதோ ஒரு வழியில் வளரணும் அப்படின்றதோட முடிவு இப்படி தான் இருக்குன்றதை அவர்கள் தெரிஞ்சுக்கணும். அது சின்னமாக பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கும், பெருசாக பண்ணிங்கன்னா அவங்க முடிவு பெருசாக இருக்கும். இருந்தாலும் இந்த கழுத்தை அறுத்து ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கழுத்தவே தேடிட்டு இருந்தாங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வரும்போது ரொம்ப பதபதைக்கிறது தான் சார் இருந்துச்சு. அதனால தான் சரி பின்னணியில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.